ரவிக்கு எப்பொழுதும் ஒரே கனவுதான், ஒரு பெரிய கட்டிடக் கலைஞராக வேண்டும். தான் வடிவமைத்த வானுயர கட்டிடங்கள் நகரத்தின் பெருமைகளில் ஒன்றாக திகழ வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அவன் திறமையானவன், உழைப்பாளி. ஆனால் அவன் பார்வை சற்று வித்தியாசமானது. வெற்றி என்றால் அது பணத்திலும் வெளிச்சத்திலும் மட்டுமே என்று நம்பினான். கலை என்பது கூட அந்த உயரத்தை அடைய ஒரு கருவிதான் என்ற எண்ணம் அவனுக்குள் ஆழமாக பதிந்திருந்தது. கல்லூரி படிப்பை முடித்ததும் ஒரு பெரிய கட்டிட நிறுவனத்தில் வேலை கிடைத்தது. அங்கேதான் அவன் தன் கனவை நனவாக்கப் போகிறான் என உறுதியாக நம்பினான். ஆனால் வேலை அவன் எதிர்பார்த்தது போல இல்லை. அங்கே கலைக்கு முக்கியத்துவம் இல்லை. இருந்தது லாபத்திற்கும் நேர மிச்சத்திற்கும் மட்டுமே. ரவி வடிவமைத்த நேர்த்தியான திட்டங்கள் ஒதுக்கப்பட்டன. அதற்கு பதிலாக எளிமையான செலவு குறைந்த வடிவமைப்புகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ரவிக்குள் ஒரு போராட்டம். தன் கனவு, தன் கலைத்திறன் ஒரு புறம், தான் நம்பிய வெற்றி பணம் ஒரு புறம். அவன் மனம் பணத்தின் பளபளப்பில் மயங்கியது. தன் கலையை சற்று சமரசம் செய்து கொண்டு நிறுவனத்தின் விருப்பப்படி வேலை செய்ய ஆரம்பித்தான். விரைவிலேயே பதவி உயர்வு, நல்ல சம்பளம் என அவன் வாழ்வில் மெல்ல மெல்ல தான் ஆசைப்பட்ட வெற்றியின் அறிகுறிகள் தென்பட ஆரம்பித்தன. இந்த சமயத்தில்தான் மீராவை சந்தித்தான். மீரா ஓர் ஓவியர். அவளது உலகம் முற்றிலும் வேறுபட்டது. பணத்திற்கோ புகழுக்கோ அங்கே இடமில்லை. அவளது ஓவியங்களில் இருந்த ஆத்மா ரவியை ஈர்த்தது. அவளிடம் தன் கலை மற்றும் வாழ்க்கை பார்வையை பற்றி பேசினான். மீரா பொறுமையாக கேட்டாள். ஆனால் அதிகம் பேசவில்லை. அவளது கண்கள் ரவியின் வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் வெற்றுத்தனத்தை, அவன் கலையிலிருந்து விலகிச் செல்வதை தெளிவாக காண்பது போல் தோன்றியது. ஆரம்பத்தில் ரவி அவளது பார்வையை ஏற்கத் தயாராக இல்லை. கலை முக்கியம்தான் மீரா, ஆனால் வாழ்க்கை வாழ பணம் வேண்டும். என் கனவை அடைய இந்த வழிதான் சரி என வாதிட்டான். மீரா மெல்ல புன்னகைத்து, வெற்றி என்பது எதை அடைவது என்பதை பொறுத்தது ரவி. சிலர் பணத்தை அடைவதை வெற்றி என்பார்கள். சிலர் மன நிறைவை அடைவதை வெற்றி என்பார்கள். உன் இதயம் எதை நாடுகிறது என்பது உனக்கு தெரியுமா என்று கேட்டாள். இந்த உரையாடல்கள் ரவிக்குள் ஒருவித உறுத்தலை ஏற்படுத்தினாலும் பணம் தரும் வசதியை அவன் விட மனமில்லை. மீராவுடனான அவனது உறவு தொடர்ந்தது. ஆனால் அவனது வேலை அவனை மேலும் மேலும் விழுங்கிக் கொண்டது. குடும்பத்திற்கும் மீராவுக்கும் நேரம் கொடுக்க முடியவில்லை. அவசர கூட்டங்கள், இரவு நேர வேலைகள், திட்டங்களை நிறைவேற்றுவதில் உள்ள அழுத்தம் என அவன் வாழ்க்கை பரபரப்பானது. ஓர் இரவு மீரா ரவியிடம் பேச வேண்டும் என்றாள். ரவி, ஆம்தினே, உன்னை நேசிக்கிறேன். ஆனால் நீ இப்போது இருப்பது நீ இல்லை. உன் கண்கள் பணத்தையும் புகழையும் மட்டுமே தேடுகின்றன. உன் கலையை நீ மறந்துவிட்டாய். உன்னுடன் பேசும்போது ஓர் இயந்திரத்துடன் பேசுவது போல் இருக்கிறது. இதில் எனக்கோ உனக்கோ நிம்மதியில்லை. எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம். ரவிக்கு தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. அவன் நம்ப முடியாமல் மீராவை பார்த்தான். மீரா, நீ என்ன சொல்கிறாய்? நான் நமக்காகத்தான் உழைக்கிறேன். நமக்காகவா? இல்லை ரவி, உனக்காக. நீ உருவாக்கியிருக்கும் இந்த வெற்றி உன்னை தனிமைப்படுத்திவிட்டது. உன் இதயம் உடைந்தாலும் பரவாயில்லை. ஆனால் என் ஆத்மாவை கொல்ல நான் தயாரில்லை. நாம் பிரிந்து செல்வதே நல்லது. மீரா பேசி முடிப்பதற்குள் ரவியின் இதயம் நொறுங்கியது. அவனது அகங்காரம், ஆசைப்பட்ட வெற்றி எல்லாமே நொடியில் பொருளற்றதாகிப் போனது. மீரா அவனை விட்டுச் சென்றாள். அந்த அறையில் ரவி தனியாக நின்றான். கைகளில் அவன் வாங்கிய அத்தனையும் இருந்தும் அவன் மனது வெறுமையாக இருந்தது. அடுத்த சில வாரங்கள் ரவிக்கு நரகமாக இருந்தது. மீராவின் பிரிவும் தான் இழந்தது எவ்வளவு பெரிய விஷயம் என்ற உண்மையும் அவனை புரட்டி போட்டது. வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை. தான் எதற்காக ஓடுகிறோம் என்ற கேள்வியே மனதை அரித்தது. அப்போதுதான் மீராவின் வார்த்தைகள் அவனுக்குள் ஆழமாக இறங்கின. அவன் எதை வெற்றி என்று நினைத்தானோ அது வெறும் வெளிவேஷம்.
அவன் பணம் சம்பாதித்தான், பதவி உயர்ந்தான். ஆனால் அவனது இதயம் நிம்மதியற்று கலைமனதற்று இருந்தது. மெல்ல மெல்ல ரவி தனது பழைய வரைபடங்களை எடுத்துப் பார்க்க ஆரம்பித்தான். கல்லூரி நாட்களில் அவன் வரைந்த கனவு திட்டங்கள், அதிலிருந்த கலைத்தன்மை, சமூக அக்கறை எல்லாமே அவனுக்குள் ஓர் ஒளியை பாய்ச்சியது. அவன் இதயம் நொறுங்கியதால் ஏற்பட்ட வலி அவன் பார்வையை தெளிவுபடுத்தியது. தான் எதை இழந்தோம் என்பதை உணர்ந்தான். தான் எதை நோக்கி ஓடினோம் என்பதில் இருந்த தவறை புரிந்து கொண்டான். வெற்றி என்பது தான் நேசிக்கும் கலையையும் மன நிம்மதியையும் அடைவதுதான் என்பதை உணர்ந்தான். நிறுவன வேலையை ராஜினாமா செய்தான். சிறிய அளவில் தான் விரும்பிய கலைத்தன்மை மிக்க திட்டங்களை செய்யத் தொடங்கினான். பணம் குறைவாகவே வந்தது. ஆனால் அவன் முகத்தில் நிம்மதி தெரிந்தது. அவன் கட்டிடங்களில் அவனது கலைப்பார்வை பளிச்சென்று தெரிந்தது. அவன் இதயத்தில் பட்ட காயம் ஆழமானதுதான். ஆனால் அதுவே அவன் இதுநாள் வரை குருடாகியிருந்த பார்வையை தீர்த்து உண்மையான வெற்றியை நோக்கி அவனை வழிநடத்தியது. ஆம், சில சமயங்களில் இதயத்தை நொறுக்கும் விஷயங்கள்தான் நம் பார்வையை சீரமைக்கின்றன. இதற்குத்தான் நமக்கு கடவுள் பிரச்சனைகளை கொடுக்கிறாரோ என்னவோ. ரவிக்கு அது மீராவின் பிரிவாகவும் பொய்யான வெற்றி என்ற தனது பிடிவாதமாகவும் இருந்தது. இந்த காயத்தின் மூலம் அவன் தன் உண்மையான பாதையை, நிம்மதியான வாழ்வை கண்டு கொண்டான்.